சபையிலே தாய்மார்கள் தினத்தை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போது இந்த தாய்மார்கள், பெண்கள் தான் குடும்பத்தை கட்டுபவர்கள். புத்தியுள்ள ஸ்திரீ குடும்பத்தை கட்டுவார். உலகத்தான் சொல்லுவான எப்படி, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அப்படித்தானே? அது உலகத்துக்கும் பொருந்தும், வேதத்தில் இருக்கிற எங்களுக்கும் பொருந்தும். வேதத்திலே கூட நிறைய பேர் விழுந்ததற்கு காரணம் இந்த பெண்கள் தான். ஆதாம் கூட சும்மா அவன் அந்த தோட்டத்தை பண்படுத்தி கொண்டிருந்தான். ஏவாள் போய் சாத்தானிடம் வஞ்சிக்கப்பட்ட பிறகு தானும் பாவத்திலே விழுந்து ஆதாமையும் பாவத்திலே விழுத்தி விட்டாள். அப்படித்தானே? ஆபிரகாம் விசுவாசத்திலே இருந்தான். சாராள் என்ன செய்தால், ஆகாரை பிடித்து நீர் இவளோடு இருமென்று சொல்லி ஒரு கிறிஸ்தவத்துக்கு என்ன ஒரு அந்நிய ஜாதியை உருவாக்கி விட்டார். அப்போது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இப்போது தாய்மார்கள் தான் குடும்பத்தை கட்டுபவர்கள். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 31 வசனம் சொல்கிறது, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக் கடவது. அப்போது அந்த தாய்மார்களை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். அப்படியான தாய்மார்கள் இங்கே இருக்கின்றீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது வேதத்திலே கூட நிறைய தாய்மார்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற உதாரணமான தாய்மார்களும் இருக்கிறார்கள். ஒரு தாய் எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றியும் நிறைய தாய்மார்கள் அங்கே வேதத்திலே இருக்கிறார்கள். இந்த நீதிமொழிகள் 31:10 இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பெண்களை பற்றி, தாயை பற்றி அதில் எப்படி போட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். வேண்டுமென்றால் அதை ஒரு 2 வசனத்தையாவது அதில் வாசித்து விடுகிறேன். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அப்போது நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு தாய் வீட்டிலே இருந்தால் அந்த வீட்டுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையே செய்கிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். ஒரு தாய் அதிகாலையிலே எழுந்து, எல்லாருக்கும் முன்பாக எழுந்து, எல்லாருக்கும் பிறகு நித்திரைக்கு போகின்றது தான் தாய். அந்த பெண்கள், நாங்கள் நினைக்கிறோம் ஏதோ ஆண்கள் தான் ஏதோ வேலை செய்து களைத்து போய் வீட்டுக்கு வருகிறோம் என்று. ஆனால் பெண்கள் தான் அதிகமாக வேலை செய்பவர்கள். அப்போது நாங்கள் இப்போ வேதத்திலே இருந்து சில தாய்மார்களை பார்ப்போம். முதலாவது பார்ப்போம், ஒரு தாய் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு 2 உதாரணத்தை சொல்கிறேன். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 17 அதிகாரம் 1 தொடக்கம் 6 வசனங்கள். எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகாள் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளி காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். போதும், சொல்லுகிறேன். அப்போது எப்ராயிம் மலை தேசத்திலே மீகா என்கின்ற ஒரு யூதன் இருந்தான். இந்த மீகா என்கின்ற பெயரின் அர்த்தம் கர்த்தருக்கு ஒப்பானவன் யார். அவனுடைய பெயரின் அர்த்தம் கர்த்தருக்கு ஒப்பானவன் யார். அப்போது அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65 வயது இருக்கும். அவனுக்கே ஒரு 65 வயது இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவன் திருமணம் முடித்து கிட்டத்தட்ட 20 வயதுகளில் அவனுக்கு குமாரர் கூட இருந்தார்கள் என்று. இவன் ஒரு நல்ல மனுஷன் கிடையாது. ஏன்? இப்போ தானே பார்த்தோம், என்ன அம்மாவினுடைய காசையே
களவெடுத்து விட்டான். இவன் ஒரு பச்சை கள்ளன், சரிதானே? அப்போது இவன் தாயினுடைய பணத்தை களவெடுத்து விட்டான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாய் சேர்த்து வைத்த பணத்தை இவன் எடுத்து விட்டான். அப்போது எவ்வளவு காசு? 1000 வாசிங்கதை. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று. அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அப்போது 1100 வெள்ளிக்காசு என்று சொன்னால் எங்களுடைய பண மதிப்பிலே கிட்டத்தட்ட 25-30 லட்சம். அதை அவன் அம்மாவிடமிருந்து ஆட்டையை போட்டுட்டான். இப்போது அந்த தாய் என்ன செய்கிறாள்? தான் கஷ்டப்பட்டு வைத்த பணத்தை யாரோ களவெடுத்து விட்டார்களே என்று இவள் இருக்கிற சாபத்தை எல்லாம் அந்த எடுத்தவன் மீது போடுகிறாள். என்ன? எடுத்தவன் நாசமாக போக, அவன் பிள்ளை நாசமாக போக, அவன் மனைவி நாசமாக போக என்றவள் சாபமிட இவன் பயந்து விட்டானேன், இந்த ஆட்சி அம்மாவுடைய சாபம் எனக்கு பலித்து விட்டால் என்ன நடக்கும் என்று சொல்லி அந்த காசை கொண்டு போய் மீண்டும் தாயிடம் கொடுக்கிறான். வாசிங்க, என்ன சொல்கிறான்? 3வது வசனம். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட. இவன் தாயிடத்துல காசை கொடுக்க, அப்ப அம்மா என்ன செய்யறா? அந்த போட்ட சாபத்தை எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு சொல்றான், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். போட்ட சாபம் எல்லாம் இல்லாம போகணுமே. 2வது வசனத்திலே கடைசி என்ன சொல்கிறாள்? என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்போ இவன் அந்த காசை கொடுக்கிறான். அப்போ பாருங்க தாய் என்ன செய்கிறாள் என்று வாசிங்க. அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு ரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரத்தையும் உண்டு பண்ணின. நான் என் கையிலிருந்து இந்த வெள்ளிக்காசை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். இப்பொழுதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அப்போ இந்த தாய் சொல்கிறாள், அடே கட்டையில் போகிற வயசில் எனக்கு என்னத்துக்கு இந்த பணம்? நான் சேர்த்து வைத்ததெல்லாம் உனக்குத்தான். ஏன் சேர்த்து வைத்தாலாம்? உனக்கென்று என்ன ஒரு வெட்டப்பட்ட சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் நீ யாருடைய பெயரால்? கர்த்தருடைய பெயரால் அதை செய்கிறேன் என்று சொல்லி அந்த காசை கொடுக்கிறான். உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். வாசிங்க அடுத்த வசனம். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு ரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. இப்போ என்ன நடக்கிறது? மரத்தினாலே செதுக்கப்பட்ட ஒரு சொரூபமும் வெள்ளியோ தங்கத்திலே வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகமும் அந்த மீகாவினுடைய வீட்டிலே தட்டானை கொண்டு அந்த தாய் செய்து கொண்டு வந்து மகனுக்கு கொடுக்கிறாள். அது அங்கே அவர்களுடைய வீட்டிலே இருந்ததாம். இப்போது இந்த மீகாவும் இந்த தாயும் யார்? இஸ்ரவேலர்கள், யூதர்கள். அவர்கள் யாரை வழிபடுகிறார்கள்? ஜீவனுள்ள தேவனை வழிபடுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய தேவன் யார்? ஜீவனுள்ள தேவன். அப்போ ஆண்டவருடைய 10 கட்டளைகள், 1ஆம் கட்டளை என்ன சொல்கிறது? நீ என்னை தவிர வேறு யாரையும் வாசிங்க. 2வது கற்பனை, நீ ஒரு விக்கிரத்தையாவது உண்டு பண்ணவும் வேண்டாம். 3வது கற்பனை சொல்கிறது, அவற்றை வணங்கவும் வேண்டாம். அப்போது 2 காரியங்களை அங்கே ஆண்டவர் சொல்கிறார். நீ உனக்கென்று ஒரு விக்கிரகத்தை ஏற்படுத்தவும் கூடாது, அவற்றை வணங்கவும் கூடாது. அப்போது இவர்கள் விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறார்களாம். யாருடைய பெயரில்? கர்த்தருடைய பெயரில். இப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிட்டார், விக்கிரகத்தை வணங்காதே, அதை கொண்டு வராதே உன் வீட்டுக்குள்ளே என்று சொல்லி.
இப்போ இது எவ்வளவு அசிங்கம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் விக்கிரகம் செய்யவும் கூடாது, அதை வழிபடவும் கூடாது என்று சொல்லி. ஆனால் இவர்கள் ஜீவனுள்ள தேவனை வழிபடுகின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த விக்கிரகங்களை கொண்டு வருகின்றார்கள், அந்த விக்கிரகத்தை வழிபடுகிறார்கள். யார்? ஆண்டவருடைய சொந்த ஜனம். இன்றைக்கும் கூட அநேகர் என்ன செய்கிறார்கள்? இயேசுவுக்கு விக்கிரகத்தை செய்து வழிபடுகிறார்கள். இயேசுவினுடைய தாயார் தகப்பனாருக்கு விக்கிரகம் செய்து வழிபடுகிறார்கள். மரித்த பரிசுத்தவான்களுக்கு விக்கிரகம் செய்து அதை வழிபடுகிறார்கள். இது வேதத்திற்கு புறம்பான காரியம். இது ஆண்டவர் அருவருக்கின்ற காரியம். இப்போ நீங்கள் சொல்வீர்கள், என்ன, நாங்கள் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாயிற்றே, நாங்கள் அந்த விக்கிரகங்களை எல்லாம் வழிபடுவது இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். அப்படித்தானே? எல்லாரும் அப்படி எஸ்ன்னு தான் சொல்றீங்க. இன்றைக்கு இந்த விக்கிரக ஆராதனை ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளாக வந்திருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், கலாச்சாரம், சினிமா இசை, நடனம், சினிமா டான்ஸ், இது எல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்துவிட்டது. இதை நான் முதலும் சொல்லியிருப்பேன். இப்போது பரதநாட்டியம் விக்கிரகங்களுக்குரிய வழிபாட்டு முறை. ஆனால் அதை என்ன செய்கிறோம்? கிறிஸ்மஸை கொண்டாடும் பொழுது ஒரு 2 டான்ஸை வைக்கிறோம். அந்த டான்ஸுக்கு முதலும் ஜெபம், டான்ஸுக்கு பிறகும் ஜெபம். அப்போது இயேசுவுக்கென்று பரதநாட்டியத்தை செய்கிறோம். இவர்களும் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கென்று விக்கிரகத்தை செய்தார்கள். இயேசுவுக்கென்று பரதநாட்டியத்தை சபையிலே வைக்கிறோம். அதாவது இயேசுவின் பெயரால் விக்கிரக ஆராதனை சபைக்குள்ளாக வந்திருக்கிறது. சினிமாவில் என்ன இருக்கிறது? இந்த ஆட்டம் பாட்டம் மியூசிக் எல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அதையெல்லாம் என்ன செய்கிறார்கள்? அதே மியூசிக்கை கிறிஸ்தவத்துக்குள்ளாக கொண்டு வந்து அதற்கு கிறிஸ்தவ வரிகளை போட்டு சாயத்தை போட்டு அதை சபையிலே போட்டு ஆராதிக்கிறார்கள். அப்போது அது சினிமா, அது உலகத்துக்குரிய காரியம். அப்போது அந்த உலகத்துக்குரிய அந்த சினிமா மியூசிக் டான்ஸை கர்த்தருடைய பெயரினால் சபையிலே கர்த்தருக்கென்று வேர்ஷிப் கொண்டு வந்து போடுகிறார்கள். அது யாரை வேர்ஷிப் பண்ணுகிறார்கள்? விக்கிரகத்தை வேர்ஷிப் பண்ணுகிறார்கள். அப்போது இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்பதை நீங்களே சிந்தியுங்கள். அவர் கடைசி மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போது இது எல்லாம் யாருடைய காரியம்? இந்த மீகாவின் தாயாரினுடைய ஆவி. இது எல்லாம் இன்றைக்கு சபைக்குள்ளாக கிரியை செய்கிறது. பிசாசு அதை கிரியை செய்ய வைக்கிறான். இப்போ இவள் என்ன செய்கிறாள்? அந்த பணத்திலே 200 வெள்ளிக்காசு எடுத்து ஒரு விக்கிரகத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு சொரூபத்தையும் செய்கிறாள். அப்போது இதில் முதலாவது செய்கிற காரியம் என்ன? விக்கிரகத்தை ஏற்படுத்துகிறாள். அது என்ன காரியம்? அசிங்கம், பாவம். ஆண்டவர் சொல்கிறார், நீ விக்கிரகத்தை தொடப்படாது, ஆராதிக்கப்படாது. இப்போ இவள் அதை செய்கிறாள். அசிங்கமான காரியம், பாவமான காரியம். அடுத்தது என்ன செய்கிறாள்? தன்னுடைய பாசம், தன்னுடைய கையிலே இருக்கிற அந்த பணத்தை மகனுக்கென்று அதை கொடுத்து அதற்கு விக்கிரகம் செய்கிறாள். அப்போ பாசம் வருகிறது. மூன்றாவது கர்த்தருக்கென்று பரிசுத்தம். கவனியுங்கள். அப்போ இந்த பாவத்தையும் பரிசுத்தத்தையும் எது இணைக்கின்றது? பாசம். இன்றைக்கு சபையிலும் அது போலதான். என்ன? இப்போ சினிமாவை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நோக்கம் 2 தான். என்ன? ஒன்று பணம் சம்பாதிப்பது, பார்க்கிற மக்களை மகிழ்விப்பது. இப்போ சபைகளுக்கும் அதுதான் வந்திருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், இப்போ இங்கே நிற்கின்ற நான் உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். உங்களை சந்தோஷப்படுத்தினால்தான் என்ன? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள்.
அப்போது இங்கே இருக்கிற நான் உங்களுக்கு பிடித்த மாதிரி என்ன செய்ய வேண்டும்? வர்ஷிப் பண்ண வேண்டும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை நான் பாட வேண்டும். உங்களுக்கு பிடித்த மாதிரி நல்ல செய்திகள், ஆசீர்வாதமான செய்திகளை எடுக்க வேண்டும். அப்பொழுது தான் என்ன உங்களை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். ஏன்? சபையில் இருக்கிற உங்களில் இருக்கிற பாசம். அப்போ அதனால் என்ன நடக்கின்றது? சபையிலே கண்டிப்பு இல்லை, சபையிலே பிழையான ஆராதனைகள் வருகின்றது. அப்போ இன்றைக்கு இந்த பரிசுத்தத்தையும் பாவத்தையும் இணைக்கின்றது எதுவாக இருக்கிறது? பாசம். இப்போ ஒருவன் சபையிலே பிழை செய்து விட்டால் என்ன? ஐயோ பாவனை போய் சொல்லி ஏன் என்று சொல்லி ஏன்? பாசம். உண்மையாக பாசம் இருந்தால் அவனை அடித்து திருத்த வேணும். ஐயோ சரி, அது பாவம் தானே, ஏதோ திருந்தட்டும் என்று நாங்கள் விட்டு விடுகிறோம். அது தவறான காரியம். இப்போ இந்த மீகா என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த விக்கிரகங்களை தன்னுடைய அறையிலே கொண்டு, தனி அறையிலே வைத்து அந்த விக்கிரகங்களுக்கு அவன் ஆராதனை செய்ய தொடங்கினான். தொடர்ந்து வாசிங்க. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து அது சுவாமி ஆகிவிட்டது பாருங்க. சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் ரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். போதும். அப்போ பாருங்கள், இவன் விக்கிரகத்தை கொண்டு போய் அதை சுவாமியாக்கி விட்டான், ஒரு தனி அறையிலேயும் வைத்து விட்டான். இப்போ ஒரு ஏபோத்தையும் உண்டு பண்ணுகிறான். ஏபோத் என்றால் என்ன? அது துதியின் ஆடை, ஆண்டவரை துதிக்க பயன்படுத்துகின்ற ஆடை. இப்போ தாவீது கூட என்ன செய்தான்? அந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது அந்த ஏபோத்தை போட்டு கொண்டு தான் அதற்கு முன்னாக அவன் ஆடி பாடி துதித்து கொண்டு போனான். இதைத்தான் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? தாவீது ஆடினான் தானே, நாங்களே ஆடப்படாது என்று சொல்லி அதை சபைக்குள்ளாக பிழையான கதைகளை சொல்லி சபைக்குள்ளாக கொண்டு வருகிறார்கள். தாவீது எங்கே ஆடினான்? அவன் தெருவிலே ஆடினான். அவன் சபைக்குள்ளாக ஆலயத்துக்குள்ளாக வந்து ஆடினான் என்று வேதம் சொல்லவில்லை. அப்போது இந்த ஏபோத்து ஆசாரியன் போடுவது, அவன் ஏன் போடுகிறான்? ஆண்டவரை துதிப்பதற்கு போடுகிறான். ஆண்டவரை துதிக்க பயன்படுத்துகின்ற துதியின் ஆடை, அதை போட்டுக்கொண்டு இப்போ யாரை வழிபடுகிறான்? ஆண்டவருடைய பெயரால் பிசாசை, விக்கிரகத்தை. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? சினிமா மியூசிக்கை கொண்டு வந்து சபைக்குள்ளாக வைத்து இயேசுக்கென்று வழிபடுகிறோம். ஆனால் உண்மையாக யாரை வழிபடுகிறோம்? பிசாசை. அதே டான்ஸை இங்கே ஆடிக்கொண்டு தாவீது ஆடுகிறான் என்று சினிமா டான்ஸை ஆடினால் அது நாங்கள் யாருக்கு ஆடுகிறோம்? பிசாசுக்கு ஆடுகிறோம். இது எல்லாம் யார் கொண்டு வந்தது? இந்த மீகாவின் தாய் கொண்டு வந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்கள். இது எல்லாம் ஏன் நடந்ததாம்? அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியானபடி செய்து வந்தான். அப்போ இஸ்ரவேலிலே அந்த நாட்களிலே ராஜா இல்லை, இவர்களை கட்டி ஆள்வதற்கு ஒருத்தர் இல்லை, இவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஒருத்தர் இல்லை. ஒரு கண்டிப்பான ஒரு நியாயாதிபதி, ஒரு ராஜா அந்த நாட்களிலே இல்லை. இதனால் என்ன நடந்தது? அவனவன் தான் விரும்பினபடி நடந்தானாம். அப்போ சபையிலே கண்டிப்பு இல்லை என்று சொன்னால் இப்படியான காரியங்கள் சபைக்குள்ளாக வரும். அப்போ சபையிலே என்ன தேவை? கண்டிப்பு தேவை. இப்போ குடும்பத்துக்கு வருவோம். குடும்பத்திலே என்ன தேவை? கண்டிப்பு தேவை. அநேக அம்மாமாருக்கு தங்களுடைய பிள்ளைகளிலே பாசம் இல்லாத அம்மா யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. அதனால் என்ன செய்வார்கள்? பிள்ளைகள் தவறு செய்தாலும் கண்டிக்க மாட்டார். ஐயோ பாவம், இது சின்ன பிள்ளை தானே. அப்போது யாராவது கண்டிக்க போனாலும் போர்க்கொடி தூக்கி விடுவார். எந்த பிள்ளை இவனார் தொட்டது. அப்போது இதுதான் இன்றைக்கு பாசம் என்ன செய்கிறது?
பிள்ளைகளை தண்டிக்காமல் விடுகிறது. இதனால் என்ன நடக்கிறது பாருங்கள். அந்த மீகாவின் தாய் தன்னுடைய பிள்ளைக்கு அவன் களவெடுத்தான், அதை திருத்தவில்லை முதலாவது. அடுத்த ரெண்டாவது அவனை பாவம் செய்ய தூண்டுகிறார். அங்கே கண்டிப்பில்லை, வீட்டிலே கண்டிப்பில்லை. கடைசியில் என்ன நடந்த, மீகா யார் என்று சொன்னால் தான் கோத்திரத்தில் இருந்து வந்த ஒரு மனுஷன். கடைசியில் அந்த தான் கோத்திரத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த விக்கிரகத்தை வழிபடச் செய்தான். அந்த தான் கோத்திரம் கடைசியிலே விடுபட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் வரும் பொழுது அந்த கோத்திரமே இல்லை. அப்போ பாருங்கள், ஒரு தாய் கண்டிப்பில்லாமல் தன் பிள்ளையை பாவத்திலே விட்டதினால் அவளுடைய குடும்பம் மட்டுமல்ல, அந்த சந்ததி, அந்த அந்த கோத்திரம் விடுபட்டது. ஆண்டவருடைய வருகையிலே அல்ல, அவருடைய இரண்டாவது வருகையில் அது விடுபட்டது. அப்போது வீட்டிலே கண்டிப்பு இல்லை என்று சொன்னால், பிள்ளைகளை அந்தந்த இடத்திலே நாங்கள் திருத்தவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? கடைசியிலே அந்த மூக்கு கடிச்ச கதை தெரியும் தானே, அதுதான் நடக்கும். அது பிள்ளைகள் பெற்றாருக்கு தலையிடியாக மாறுவார்கள். அப்போது நல்ல தாய் என்ன செய்வாள்? பிள்ளைகளை கண்டிப்பாள். நல்ல தாய் என்ன செய்வாள்? பாவத்துக்குள்ளாக பிள்ளைகள் போவதை விடமாட்டாள். ரெண்டாவது தாயை பார்க்க போகிறோம். ரெண்டாவது தாய் ஏரோதியாள். மார்க் 6 அதிகாரம் 17 தொடக்கம் 28 நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். இந்த ஏரோதியாள் யார்? ஏரோது ராஜாவின் தம்பி பிலிப்புவினுடைய மனைவி. அவளை ஏரோது ராஜா தன்னுடைய தம்பியின் மனைவியை தான் எடுத்து விட்டான். அப்போது இதை யோவான் ஸ்நானன் கண்டிக்கிறான். நீ செய்கிறது பாவம், விபச்சாரம் என்று சொல்லி யோவான் ஸ்நானன் கண்டிக்கிறான். இது ஏரோது ராஜாவுக்கு பெரிய பிரச்சனை. அப்போ கடைசியில் யோவான் ஸ்நானனை பிடித்து சிறையிலே போடுகிறான். ஆனால் இந்த ஏரோதியாளுக்கு அவனை கொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கம். கடைசியில் ஏரோதுவினுடைய பர்த்டே வந்தது. அவனுடைய ஜென்ம நாளிலே பெரிய ஒரு பார்ட்டி வைக்கிறான். அப்போ ஏரோதியாள் என்ன செய்தால், தன்னுடைய மகளை கொண்டு மகளை அந்த சபையிலே ஆட்டமாட வைத்து, பாருங்கள், பாவத்திலே விழுத்துவது எது? ஆட்டம். சரிதானே? அந்த சபையிலே டான்ஸ் ஆட வைத்து, அப்போது ஏரோதை நல்லா கூல் பண்ணி, ஏரோது கடைசியில் கேட்கிறாள், மகளே உனக்கு என்ன வேண்டும்? ராஜ்யத்திலே நீ பாதி கேட்டாலும் உனக்கு தருகிறேன். அப்போது இவள் போய் தாயாரை கேட்கிறாள், அம்மா என்னத்தை கேட்போம்? அவள் சொல்கிறாள், யோவான் ஸ்நானன்ற தலையை கேளு. அப்போது பிள்ளையை பாவம் செய்ய தூண்டுகிறாள். அப்போது நாங்கள் நல்ல தாய்மார்கள் என்ன செய்வார்கள்? பிள்ளைகள் பிழை செய்தால் அதை திருத்துவார்கள். பிள்ளைகள் பாவத்திலே போனால் அட்வைஸ் பண்ணியோ அடித்தோ ப்ரே பண்ணி அதை திருத்த வேண்டும். ஆனால் அநேக நேரங்களிலே இந்த திருத்துவதை எது தடுக்கிறது? பாசம் அநேக நேரங்களிலே பிள்ளைகளை தவறான காரியங்களுக்குள்ளாக நாங்கள் விட்டுவிட உதவுகிறது. அப்போது இந்த பாசத்தை நாங்கள் எப்படி பிள்ளைகளிலே வைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுவோம். பிரம்பை கையாடாதவனுடைய பிள்ளைகள் எப்படி வேசியின் பிள்ளையை போல இருக்குமாம் என்று வேதம் சொல்கிறது. அப்போது நிறைய கெட்ட தாய்மார்கள் இருக்கிறார்கள், அது போதும் என்று நினைக்கிறேன். நல்ல தாய்மார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். முதலாவது அன்னாள் ஒரு ஜெபிக்கும் தாய். வாசிப்போம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10-11 வசனங்கள். இப்போ இந்த அன்னாள் யார்? எல்கானாவினுடைய மனைவி. இந்த எல்கானாவுக்கு 2 பேர் இருந்தார்கள், அன்னாள், பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்போது இந்த அன்னாளை அந்த பெனின்னாள் ஒரு அற்பமாக பார்த்தாள். இவளுக்கு அப்போது அது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் அது எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு கூட திருமணம் முடித்து 1 மாதம் போகாது ஏதாவது பூச்சிப்புழு வந்துட்டுது, அதுகளை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க விட மாட்டார்கள்.
அப்போது இந்த அந்நாளை பெனின்னாள் அப்படி ஒரு அற்பமாக பார்த்து துன்பப்படுத்தினாள். ஆனால் இந்த அந்நாள் ஒரு ஜெபிக்கும் தாய். அவள் என்ன செய்தால், தன்னுடைய பிரச்சனையை கொண்டு இன்னொரு மனுஷனிடத்திலே போகவில்லை. அவள் எங்கே போனாள்? தன்னுடைய பிரச்சனையை கொண்டு ஆண்டவரிடத்திலே போனாள். அவர் ஆண்டவரிடத்திலே போய் தன்னுடைய கவலைகளை எல்லாம் கொட்டுகிறாள். வாசியுங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கத்தி படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அப்போ அவள் தன் பிரச்சனையை கொண்டு யாரிடத்திலே போகிறாள்? தேவனிடத்திலே போகிறாள். அவளுக்கு தெரியும் தன்னுடைய தேவன் யார் என்று. ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு மனுஷரிடத்திலே போகிறார்கள், மீடியாக்களிடத்திலே போகிறார்கள். கடைசியில் அதெல்லாம் எவ்வளவு அசிங்கப்படுகிறது என்று ஃபேஸ்புக்கில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அப்போது இது எங்கே போக வேண்டும்? ஒரு பிரச்சனை வந்தால் ஆண்டவரிடம் போக வேண்டும். ஆண்டவர் தான் தீர்வை தருகின்ற ஒரு தேவன், நீதியுள்ள தேவன். வேதம் அப்படித்தான் அவரை சொல்கிறது. அப்போது இவள் ஆண்டவரிடத்திலே போய் மனங்கசந்து அழுதால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவளுக்கு ஆண் குழந்தைகளை கொடுத்தார். அதிலே முதலாவது சாமுவேல். அப்போது ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தார். அவள் என்ன செய்தாள்? அவள் தான் செய்த ஜெபத்துக்கு கீழ்ப்படிந்தாள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு தாயாக இருந்தால் சாமுவேலை அவன் பால் குடி மறந்ததும் கொண்டு போய் ஆலயத்திலே விட்டாள், ஏலியின் இடத்திலே. அப்போ சாமுவேல் எங்கே வளர்ந்தான்? ஆண்டவருடைய சமூகத்திலே வளர்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகள் யாருடைய சமூகத்திலே வளர்கிறார்கள்? சிந்தியுங்கள். நீங்கள் வீட்டிலே சின்னத்திரை நாடகத்தை பார்த்தால் அந்த பிள்ளை சின்னத்திரை சினிமாவின் சமூகத்திலே தான் வளரும். நீங்கள் கணவனும் மனைவியும் வீட்டிலே சண்டை பிடித்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனையின் சமூகத்திலே தான் அந்த பிள்ளை வளரும். ஆனால் வீட்டிலே அப்பாவும் அம்மாவும் ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற மகன் மகளாக, ஆண்டவரோடு உறவாடுகிற மகளாக வீட்டிலே எந்த நேரமும் துதி இருக்கும் என்று சொன்னால் அந்த பிள்ளை எப்படி வளரும்? ஆண்டவருடைய சமூகத்திலே வளரும். உங்களுடைய வீட்டை தாய்மார்களே நீங்கள் எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்று சிந்தியுங்கள். அந்த சாமுவேல் ஆண்டவருடைய சமூகத்திலே வளர்ந்தான். உங்களுடைய பிள்ளைகள் யாருடைய சமூகத்திலே இன்றைக்கு வளர்கிறார்கள்? ஆண்டவருடைய சமூகத்திலே வளர்ந்தான். என்ன நடந்தது? அந்த தேசத்தை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக சாமுவேலை ஆண்டவர் உயர்த்தினார். தீர்க்கதரிசியாக அவனை உயர்த்தினார். அந்த தேசத்தின் தீர்க்கதரிசியாக அவன் இருந்தான். அப்போது ஆண்டவருடைய சமூகத்திலே உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளையை யார் உயர்த்துவார்? ஆண்டவர் உயர்த்துவார். ஆமேன். அந்த பிள்ளையை நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று நீங்கள் வேறு சமூகத்திலே வளர்த்தால் அந்த பிள்ளை உயரமாட்டாது. அடுத்தது அவள் கீழ்ப்படிந்தாள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாள். தான் சொன்ன காரியத்தை அவள் செய்தாள். சாமுவேலை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தாள். அப்போ இப்படி ஆண்டவருக்கென்று வாழ்கின்ற தாய்மார்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? அப்போ அவளுக்கு சாமுவேல் விக்கிரகமாகவில்லை. ஆனால் இன்றைக்கு அநேக தாய்மார்களுக்கு என்ன? தங்களுடைய பிள்ளைகள் தான் விக்கிரகம். அப்போது உங்களுடைய பிள்ளைகளை விக்கிரகமாக்காதீர்கள். உங்களுக்கு முதல் யார் இருக்க வேண்டும்? ஆண்டவர் தான் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்களோட பிள்ளையை ஆண்டவர் உயர்த்துவார். அதுதான் முதலாவது தாயார். அடுத்த ரெண்டாவது தாய், இதையும் சொல்லிவிட்டு செய்தியை முடிக்கிறேன். மரியாள் எப்படிப்பட்டவளாக இருந்தால்? ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவளாக இருந்தாள். மரியாளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது.
அவள் கன்னியாக இருந்தாள். இப்போ காபிரியேல் தூதன் வந்து சொல்கிறான், என்ன மரியாயே நீ வாழ்க, நீ கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றவள், நீ இப்போ கர்ப்பவதியாக போகிறாய் பரிசுத்த ஆவியினால் என்று சொல்லி. அப்போது திருமணம் முடிக்க முதலே இவள் கர்ப்பவதியாகின்ற ஒரு நிலை எப்படி இருக்கும் சமூகத்திலே? வெட்கம். நீங்கள் யாராவது அப்படி இருப்பீங்களா? ஆனால் அந்த வெட்கத்தை அவள் யாருக்காக தாங்கி கொண்டாள்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை தாங்கி கொண்டாள். இன்றைக்கு அநேகருக்கு அநேக இடங்களிலே தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கே வெட்கம். அமைதியாக இருப்பார். அது அல்லேலுயா கூட்டம் என்று சொல்கிறதுக்கு இன்னும் வெட்கம். கேட்டால் பெரிய ஆங்கிலிக்கன் சர்ச், இல்லை நாங்கள் கத்தலிக், பெந்தகோஸ்தே சபை என்று சொல்வதற்கு வெட்கம். ஆனால் இந்த மரியாள் வெட்கப்படவில்லை. ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் அவள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் இயேசுவோடு இருந்தாள். இயேசு பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் இயேசுவோடு இருந்தாள். சிலுவையிலே ஆண்டவர் மரிக்கும் போது அங்கே கூட இருந்தது யார்? தாயார் மரியாள். அப்போ அவ்வளவு பாசமாக இருந்தால் இயேசுவோடு. ஆண்டவருக்கு முற்றும் முழுதாக கீழ்ப்படிந்தார். கடைசியிலே அந்த மனுஷகுமாரனாக வந்த அவளுடைய மகன் இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகரான மாறினார். ஆமேன். அவர்தான் உலகத்தை ரட்சிக்க வந்தார். அப்போது இன்றைக்கு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகின்றீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை பாவத்துக்குள் போவாமல் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லியோ தண்டித்தோ அந்த பிள்ளைகளை நல்வழியில் நடத்துகின்றீர்களா? உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே வளர்க்கின்றீர்களா? ஆண்டவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்விலே நடக்கிறதுக்கு மரியாளைப் போல உங்களை முற்றும் முழுதாக அர்ப்பணிக்கின்றீர்களா? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஒரு முடிவெடுப்போம். இந்த தாய்மார்கள் தினத்திலே நான் அப்படியான தாயாக மாறுவேன், நான் அப்படியான தந்தையாக மாறுவேன் என்று நாங்கள் முடிவெடுப்போம். நாங்கள் ஜெபிப்போம்.